கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேத்து 3வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வசூல் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அதிகமா வந்திருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம், அந்த படம் ஆக்சுவலா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் 3 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன். அப்புறம் இன்னும் சில படங்கள் தமிழ்லயே வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு, மலையாளம், சில படங்கள் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, விஜய் அவர்களோட உதயா திரைப்படம் தான். பூக்கும் மலர்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில. அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலா விஷுவலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சுதாகர், வேர்ல்டு மணி கிங், தனசேகர் சேகர், தனசேகரன் எம், தோனி எஸ்எம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு படத்தோட வசூலை பார்ப்போம். அதுல எந்த படம் நேத்து வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த படம் பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு, எந்த படம் அப்படியே ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிசு ரோட் டு ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படம் நேத்து டே 3 இந்தியாவில் 67 லட்சம், டோட்டலா 2 கோடியே 4 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் $6 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 53 கோடி கிட்ட இப்போதைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. $12 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலாக நேற்று வேர்ல்டு வைடும் சரி, இந்தியாலையும் சரி பெரிய டிராப் இருக்கு. அப்புறம் ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற இந்த படம் அசாமிஸ் திரைப்படம் டே 24 இந்தியாவில் 94 லட்சம், டோட்டலா 29 கோடியே 93 லட்சம், 5 கோடி பட்ஜெட். இந்த படத்துக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. லாலோ இந்த படத்துக்கு ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் இருக்கும். ஏன்னா நேற்று வர சண்டே டே 45 இந்தியாவில் 5 கோடியே 15 லட்சம், டோட்டலா 86 கோடியே 57 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. அப்புறம் தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 10 இந்தியாவில் 5 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 45 லட்சம், 73 கோடியே 66 லட்சம் இந்தியாலையும், 92 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். இந்த படத்துக்குமே ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குங்க. மஸ்தி 4 இந்த படத்தோட டே 3 இந்தியாவில் 3 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 11 லட்சம். டோட்டலா இந்த படம் 9 கோடியே 95 லட்சம் இந்தியாலையும், 11 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலுமே இது பத்தாவது. ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் இந்த 3 நாள் எடுத்திருக்கு. ஆனா டே 1, டே 2, டே 3 கம்பேர் பண்ணவோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. 120 பகதூர் இந்த படத்துக்குமே கிட்டத்தட்ட அப்படிதான். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா அது பத்தாது. நேத்து 3வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 55 லட்சம். டோட்டலா இந்த படம் 11 கோடியே 93 லட்சம் இந்தியாலையும், 12 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். அப்புறம் தெலுங்குல 12A ரயில்வே காலனி அப்படிங்கிற படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 20 லட்சம், டோட்டலா 2 கோடியே 58 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 3 கோடியே 18 லட்சம். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பெரிய டிராப் இருந்தது. இப்ப டே 2க்கும் டே 3க்குமே பெரிய டிராப் இருக்கு. மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. நல்லாவே இன்க்ரீஸ் இருக்குங்க. நேத்து 3வது நாள் டோட்டலா 6 கோடியே 30 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலும், 7 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் விலாயத் புத்தா அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம் மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. நேற்று 3வது நாள் கேரளால 77 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 3 கோடியே 84 லட்சம் கேரளாலையும், 4 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா வீக்கெண்ட்லயே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வீக் டேஸ்ல இந்த படம் டோட்டல் டிராப் ஆயிடும். நேத்து 3வது நாள் பெரிய டிராப். எக்கோ இந்த படம் தாங்க எல்லாரும் பெருசா பேசுறாங்க. நேத்து 3வது நாள் பெரிய கலெக்ஷன். கேரளால 2 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 70 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கேரளால 5.5 கோடி, உலகம் முழுக்க 6 கோடியே 83 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி அப்ராக்சிமேட்டா. அப்புறம் ரியோ ராஜா அவர்களோட ஆண் பாவம் பொல்லாதது நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 19 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், டோட்டலா 22 கோடியே 65 லட்சம் தமிழ்நாட்டிலும், 24 கோடியே 26 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆரோமலை அப்படிங்கிற படம் நேத்து 17வது நாள் தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், 3 கோடியே 72 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். கிட்டத்தட்ட அந்த பிரேக் இவனை நெருங்கி வந்திருக்கு. பார்ப்போம்.
அப்புறம் காந்தா இந்த படத்துக்குமே நேற்று பெரிய டிராப் இருக்குங்க. 10வது நாள் தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம். டோட்டலா 10 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 35 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் பெரிய தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் எல்லோ அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் 2 லட்சம். டோட்டலா இந்த 3 நாள்ல இந்த படம் 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். ஒரு மோசமான கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று 3வது நாளுமே நல்ல கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 55 லட்சம், உலகம் முழுக்க 58 லட்சம். 1 கோடியே 27 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். வரப்போற நாள்ல, அதாவது வீக் டேஸ்ல இந்த படம் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படமாவே அமையும். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. தீயவர் குலை நடுங்க அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம். 51 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் வந்து 1 கோடியே 65 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டுமே டோட்டலா 4 கோடியே 24 லட்சமும், உலகம் முழுக்க 4 கோடியே 60 லட்சம். இது ஒரு டீசென்டான நம்பர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா வீக் டேஸ்ல இந்த படம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரணும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்தாதான் இது வெற்றி படமா அமையும். இந்த படங்கள்லாம் வீக் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்க. எல்லா படமுமே நான் சொல்றது, மாஸ்கா இருக்கட்டும், மிடில் கிளாஸா இருக்கட்டும், இல்ல தெலுங்குல வந்த படமா இருக்கட்டும், ஹிந்தியில வந்த படங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வீக் டேஸ்ல இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஹோல்டு தேவைப்படுது. அது பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அடுத்ததா இன்னைக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் தூம் 2, ரித்திக் ரோஷன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன், ஒரு சரியான பிளாக் பஸ்டர். முக்கியமா இந்த படம் தமிழ்நாட்டுல பெரிய கலெக்ஷனே எடுத்தது. தமிழ்நாட்டுல பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ இப்பதான் ரிலீஸ் ஆகி நான் தியேட்டர்ல போய் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த படம் 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா இந்தியாவில் மட்டுமே 112 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 37 கோடியே 47 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 149 கோடியே 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 35 கோடி, 70 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படம் நீங்க எத்தனை முறை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ஜோ. ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு, ஜோ கலெக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஆனிவர்சரிக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ஜோ. தமிழ்நாட்டில் 3 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3.5 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இந்த படத்துக்கு 1 கோடியே 65 லட்சத்துக்கு போயிருந்தது. 2 கோடியே 20 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.